ஹாய் எவ்ரிவான், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் சூப்பராக இருக்கேன். என்னடா இது கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நேற்று வந்து இங்கே நல்ல மழைங்க சென்னையில். ஸோ நேற்று ஃபுல் டே நல்ல மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி வெயில் அடிக்குது. மழை பெஞ்சதுக்கப்புறம் வர ஃபஸ்ட் வெயில் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே அந்த வெயிலோட பார்க்கையும் எடுக்கலான்ட்டு வந்தேன். இருங்க, இங்கே வந்து கீழே பார்க்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பப்போ மழை வந்து தண்ணி வந்தது சொல்லிவிட்டு இந்த கல்லெலாம் எடுத்துகிட்டு புதுசாக புதைக்கிறாங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க. இதோ இங்கே அவங்கள காட்ட வேண்டாம், அதனால் சும்மா அப்படி காட்டிட்டேன். அதனால் அந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நான் சும்மா வாக்கிங் வந்தேன். ஸோ அப்படியே வந்து ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்ட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் மழை வந்ததுக்கப்புறம் மழை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குமா? மழை வந்ததுக்கப்புறமா வர இந்த ஃபஸ்ட்டு வெயில் எப்படி இருக்கும்ல, ஃபீல் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மரத்துலேருந்து கீழே அழகாக பூலாம் கொட்டியிருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அதையும் பார்த்துலாம், சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் என்ன மரம் மறந்துட்டேன், வெள்ளை கதம்ப மரமா, கதம்ப மரம். சரி, அது போட்டோம். நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மழை வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பேன். ஒரு பக்கத்தில் அவர் மழை வந்து போனதுக்கப்புறமா சரி அந்த வெயில் அதை ரசிக்கிறது இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலாக இருக்கும் ஃபீல். நான் அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா திருப்பி மறுநாளும் மழை தான் பெய்யணும்னு நினைப்பீங்களான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இருங்க, நம்ம உள்ளே போகலாம், இந்த பக்கம் போகலாம். அழகாக இந்த குயில் கத்திக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கேட்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இருங்க, நம்ம வந்தாச்சு இப்போ. ஆனால் சுருக்குன்னு அடிக்குதுங்க வெயில், ஆனால் நல்லாயிருக்கு. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிலோடவே இருந்துட முடியாது, அதே மாதிரி மழையோடவே இருந்துட முடியாது. ஒரு மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெயில் கண்டிப்பாக தேவைப்படுது. எல்லா மரத்துக்கு தண்ணி எப்படி தேவையோ வெயில் அது மாதிரி தேவையாக இருக்குது. ஸோ மனுஷாளுக்கும் அந்த மாதிரி தான். இன்றைக்கி வரும் துன்பம் கஷ்டம் அப்படியே நிரந்தரமாக இருந்துடாது, கண்டிப்பாக வந்து மாறும். எப்படி வந்து இரவு பகல் இருக்கும் அந்த மாதிரி எதுக்கு இதை திடீர்னு எடுத்துகிட்டு வந்து இந்த கான்செப்டில் சொருவுறீங்க இதை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நினைப்பாங்க நான் பர்டிகுலராக என்னை வச்சு நான் சொல்கிறேன். நான் வந்து ஜான் வச்சா முழை சறுக்கும் சொல்லுவாங்க. எனக்கு மொத்தமாகவே சறுக்கிட்டு இருக்கு எல்லா விஷயத்துலையுமே, நிறைய விஷயத்தில். ஸோ அதெல்லாம் நான் இங்கே அடுக்க முடியாது என்னால், இருந்தாலும் சொல்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இப்படியே இருந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் சில நேரம் வரதான் செய்யுது. அந்த டைமில் என்னையே நான் எழுப்பிக்குவேன். எப்படின்னா, நான் என்னை எழுப்புகிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து அதிகமாக கம்பேர் பண்ணுறது சூரியன் நிலா கூட கம்பேர் பண்ணுவேன், அதே மாதிரி பகல் இரவு கூட கம்பேர் பண்ணுவேன், அதே மாதிரி தான் மழை கூடயும் வெயில் கூடயும் நான் கம்பேர் பண்ணுவேன். மழையோடவும் நம்ம வாழ்ந்துட முடியாது, வெயிலோடவும் வாழ்ந்துட முடியாது, நமக்கு எல்லாமே ஈக்குவலாக தேவைப்படும். ஸோ அதனால தான் கடவுள் நமக்கு வந்து இரவு பகல்னு ஒரு விஷயத்தை படைச்சிருக்காரு. நான் அதை நம்புகிறேன், கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அதை. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை சில நேரம் என்ன மாதிரி நீங்களும் இல்லை இந்த பிரச்சனைக்கு முடிவே இருக்காது அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை என்ன மாதிரி இல்லை கண்டிப்பாக பகல் இரவு மாதிரி நம்ம பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. நம்ம எந்த அளவுக்கு ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து லைஃப்பில் கண்டிப்பாக வந்து சந்தோஷம், எந்த அளவுக்கு ஒரு துன்ப கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டத்தையும் வந்து தாண்டி ஒரு பெரிய சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பாருன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இல்லை அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையான்றதை என் கூட கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை இந்த போஸ்டர் பார்க்குறவங்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இந்த கமெண்ட்டை படிக்கிறப்போ ஒருவேளை அவங்க லைஃப்பில் அவங்க வருத்தத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் மீண்டு வரணுன்றதுக்காக உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதனால உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட்டாக அந்த கமெண்ட்ஸை கேட்குறேன். அதே மாதிரி நானும் இந்த பதிவு போடுறதுக்கான ஒரு விஷயமும் அதுதான். என்ன அப்படின்னா,
லைஃப்பில் நம்ம என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தான் தோல்வியாக இருந்தாலும் சரி, அப்படியே லைஃப் போயிடாது. கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வெளில வருவோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை விட பெரிய அளவில் சந்தோஷத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார், நம்ம நம்புவோம். ஆனால் சில நேரம் நீங்கள் கேட்குற மாதிரி தான் நானும் சொல்லிவிட்டு எந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்குறாரோ அதை விட பெருசாக திருப்பி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாரு. ஆனால் அதுலேருந்தும் திருப்பி நான் அதுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களா இல்லையான்றதை என் கூட கமெண்டில் சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நான் இதை மொக்க போடுற மாதிரி தெரிஞ்சிருந்தேன், ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்க, சாரி சொல்லிக்கிறேன். செகண்ட் திங் வந்து நிஜமாக உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைக்கை விட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சப்போஸ் வந்து நான் நினைக்கிறத விட நீங்கள் வேறு மாதிரி பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு தாட் கூட எனக்கும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா? ஒரு வேளை நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், ஒரு நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாராச்சும் அட்வைஸ் நம்ம சொல்கிறோம், நான் அட்வைஸாக சொல்லும்போது அது அவங்களுக்கு பிடிக்காது. சொல்லுவோம் எப்படின்னா ஃப்ரீ அட்வைஸ் தானே, குப்பையில் தான் பொண்ணுன்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் லைஃப்பில் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க மோட்டிவாக சொல்லும்போது அதை நம்புவாங்க. நம்ம வந்து இப்படி சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் அப்படி சொல்கிற போது ஏற்றுக்குவாங்கல்ல. அதனால் ஒருவேளை இந்த பதிவை பார்க்குற யாராச்சும் உங்களோட லைஃப்பில் நடந்திருந்த ஏதாச்சும் இருந்தால் அதில் நீங்கள் எப்படி வெளில வந்தீங்கன்றதை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒத்த செம்பருத்தி பாருங்கள், இந்த கூட்டத்தில் அழகாக எட்டி பார்த்துட்ருக்கா. நல்லா இருக்கால பார்க்க. அப்பப்போ சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ அதெல்லாம் செம்பருத்தியை நான் காட்டினேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவை ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரியாது, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, வரட்டா, பை பாய்.